எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23 பிப்ரவரி 2021 மற்றும் 24 பிப்ரவரி 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குஜராத். அடுத்து, குஜராத் மாநிலம் அகமதாபாத் மொட்டோராவில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தவர் யார்? குஜராத் மாநிலம் அகமதாபாத் மொட்டோராவில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்தது, சர்தார் வல்லபாய் பட்டேல் மைதானம் டேஸ் மைதானம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் மைதானம் டேஸ் மைதானம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி மைதானம். அகமதாபாத்தின் மோட்டேராவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் என்க்ளேவிற்கு 24 பிப்ரவரி 2021 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் அவரது மனைவி பூமி பூஜை செய்தனர். அடுத்தது, லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம், அதாவது LNT நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் செலவில் மொட்டோராவில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தை கட்டி முடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 800 கோடி. அடுத்தது, எந்த சர்வதேச விமான நிலையத்தில் பாஸ்போர்ட்டை காண்பிக்காமல் ஸ்மார்ட் முறையில் முகத்தை காண்பித்து பயணம் செய்யும் புதிய வசதி 22 பிப்ரவரி 2021 அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த சர்வதேச விமான நிலையத்தில் பாஸ்போர்ட்டை காண்பிக்காமல் ஸ்மார்ட் முறையில் முகத்தை காண்பித்து பயணம் செய்யும் புதிய வசதி 22 பிப்ரவரி 2021 அறிமுகம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, துபாய் சர்வதேச விமான நிலையம். துபாய் சர்வதேச விமான நிலையம். அடுத்தது, அமெரிக்காவின் சர்வதேச ஊழல் ஒழிப்பு சாம்பியன்ஸ் விருது யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது? அமெரிக்காவின் சர்வதேச ஊழல் ஒழிப்பு சாம்பியன்ஸ் விருது யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அஞ்சலி பரத்வாஜ். அடுத்தது, அமெரிக்கா நாட்டின் பண்ணை சேவை முகமையின் கொள்கை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? அமெரிக்கா நாட்டின் பண்ணை சேவை முகமையின் கொள்கை ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிடிசா பட்டாச்சாரியா. அடுத்தது, அமீரகத்திலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட சாதியாத் என்ற கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி எப்போது நடைபெற்றது? ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட சாதியாத் என்ற கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி எப்போது நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, 22 பிப்ரவரி 2021. அதாவது ஐக்கிய அமீரகத்தில் தயாரிக்கப்பட்ட சாதியாத் கப்பலை அபுதாபி மனிதாபிமான அறக்கட்டளை தலைவர் ஷேக் நஹ்யான் பின் ஜாயித் அல் நஹ்யான் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த கப்பலோட நீளம் பார்த்தீங்கன்னா 71 மீட்டர், அகலம் 14 மீட்டர் கொண்டது. மேலும் இந்த கப்பல் ஐக்கிய அமீரகத்தில் உள்ள அல் பத்தான் கப்பல் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, தமிழ்நாடு மாநில சட்டசபையில் வ.உ. சிதம்பரனார், ப. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் முழு உருவ படங்களை 24 பிப்ரவரி 2021 திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டசபையில் வ.உ. சிதம்பரனார், ப. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் முழு உருவ படங்களை 24 பிப்ரவரி 2021 திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்,
மகாத்மா காந்தி, ராஜாஜி, காமராஜர், காயிதே மில்லத், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ராமசாமி படையாச்சியார் ஆகிய 12 பேரின் படங்கள் ஏற்கனவே உள்ளன. இந்நிலையில் 3 பேரின், அதாவது வ.உ. சிதம்பரனார், ப. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் முழு உருவப்படங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இதன் மூலம் தமிழ்நாடு மாநில சட்டசபையில் தலைவர்களின் படங்கள் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் 2021-22ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் 2021-22ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஓ பன்னீர்செல்வம். அதாவது 23 பிப்ரவரி 2021 இந்த பட்ஜெட்டை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். அடுத்தது, சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 24/2/2021 திறந்து வைத்தார். அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் 2021-22ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? தமிழ்நாடு மாநிலத்தில் 2021-22ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? சரியான விடை ரூபாய் 5000 கோடி. அடுத்தது, எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் செல்போன் மூலம் அதிவேகமாக கொரோனா பரிசோதனையில் 90% துல்லியமான முடிவு அறியப்பட்டதாக தகவல் தெரிவித்தனர்? எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் செல்போன் மூலம் அதிவேகமாக கொரோனா பரிசோதனையில் 90% துல்லியமான முடிவு அறியப்பட்டதாக தகவல் தெரிவித்தனர்? சரியான விடை பிரான்ஸ். அடுத்தது, அதாவது கார்டியல் 1 என்ற பெயரில் 300 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 90% துல்லியமான முடிவுகள் அறியப்பட்டதாக கூறப்பட்டது. அடுத்தது, பட்டியலின பிரிவின் தேசிய ஆணைய தலைவராக 24 பிப்ரவரி 2021 பொறுப்பேற்றவர் யார்? பட்டியலின பிரிவின் தேசிய ஆணைய தலைவராக 24 பிப்ரவரி 2021 பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விஜய் சம்ப்ளா. விஜய் சம்ப்ளா. அடுத்தது, கிழக்கு பிராந்திய கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக 23 பிப்ரவரி 2021 பொறுப்பேற்றவர் யார்? கிழக்கு பிராந்திய கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக 23 பிப்ரவரி 2021 பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அட்மிரல் தருண் சோப்தி கிழக்கு பிராந்திய கடற்படையின் புதிய தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றார். அடுத்தது, எந்த மாநிலத்தில் கல்வியின் தரத்தை மேம்படுத்த 68 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடன் திட்டத்தில் உலக வங்கியுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது? எந்த மாநிலத்தில் கல்வியின் தரத்தை மேம்படுத்த 68 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடன் திட்டத்தில் உலக வங்கியுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை நாகாலாந்து. அதாவது நாகாலாந்து மாநில அரசு, உலக வங்கி, மத்திய அரசு ஆகிய மூன்றும் இந்த நாகாலாந்து மாநிலத்தில் கல்வி தரத்தை மேம்படுத்த 68 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடன் திட்டத்தில் கையெழுத்திட்டன. அடுத்தது 17வது கேள்வி, எந்த மாநில மின்மாற்ற அமைப்பின் திறன் மேம்பாட்டுக்கு 304 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ஆசியன் உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியுடன் மத்திய அரசு கையெழுத்திட்டது? இது சரியான விடை அஸ்ஸாம். எந்த மாநில மின் பரிமாற்ற அமைப்பின் திறன் மேம்பாட்டுக்கு 304 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ஆசியன் உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியுடன் மத்திய அரசு கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை அஸ்ஸாம். அடுத்தது 82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? சரியான விடை பஞ்ச்குலா. இது எங்குள்ளது? ஹரியானா மாநிலத்தில். அடுத்தது
82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஜி சத்யன். ஜி சத்யன். அதாவது இந்த 82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த ஜி சத்யன் அவர்கள் சக மாநிலத்தைச் சேர்ந்த சரத் கமலுடன் மோதினார். இந்நிலையில் ஜி சத்யன் சரத் கமலை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். முதல் முறையாக இந்த தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஏற்கனவே சரத் கமல் 9 முறை இந்த தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜி சத்யன் அவர்கள் அவரை வீழ்த்தியுள்ளார். அடுத்தது, டைகர் வுட்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டைகர் வுட்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை கோல்ஃப். அடுத்தது, புதுச்சேரியில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த 24 பிப்ரவரி 2021 நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மூலதன சந்தையில் பங்கேற்பு ஆவணங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடு 2021 ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்பு ரூபாய் 84,976 கோடியாக சரிவடைந்தது. எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் நிறுவனம் கடன் பத்திர வெளியீடு மூலம் ரூபாய் 550 கோடியை திரட்டியது. அடுத்தது, சிறிய ரக வர்த்தக வாகனங்களை தயாரித்து வரும் பியாஜியோ நிறுவனம் அபேஇ எக்ஸ்ட்ரா எஃப்எக்ஸ் என்ற 3 சக்கர மின்சார சரக்கு வாகனத்தை 23 பிப்ரவரி 2021 அறிமுகப்படுத்தியது. இலங்கை வீரர் உபுல் தரங்கா சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அடுத்தது, கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்க தமிழக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடி நிதியளிக்கப்படும் என்று நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநிலத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க ரூபாய் 2470.93 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி தேவைக்காக ரூபாய் 84,686 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக தமிழக துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்தில் வாழும் ஏழை குடும்பங்களுக்கு அம்மா விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இலங்கை அணியின் புதிய T20 கேப்டனாக தசுன் சனகா நியமிக்கப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தின் பரூச் மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் 23 பிப்ரவரி 2021 ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 20 தொழிலாளர்கள் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலம் சிக்கபல்லபூர் மாவட்டம் சிரங்காவள்ளியில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட வெடிவிபத்தில் 6 பேர் பலியாகினர். இணைய வழியில் நடைபெற உள்ள இந்திய கடல்சார் உச்சி மாநாட்டில் சென்னை துறைமுகம் சார்பில் 15 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளன. அடுத்தது, ஜம்மு காஷ்மீரின் பிரதான அரசியல் கட்சிகளில் ஒன்றான மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராக மெஹபூபா முஃப்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். பைக் டாக்ஸி சேவையை வழங்கி வரும் ரேபிடோ 6 முக்கிய நகரங்களில், அதாவது சென்னை, பெங்களூரு, தில்லி, NCR, தில்லி, ஹைதராபாத், கொல்கத்தா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய 6 நகரங்களில் பன்முனை பயணங்களுக்காக வாடகை பைக் சேவையை புதிதாக தொடங்கியுள்ளது. சென்னை நிதித்துறை இணைச் செயலாளராக பணியாற்றி வந்த H கிருஷ்ணனுண்ணி தேனி மாவட்ட ஆட்சியராக 22 பிப்ரவரி 2021 பொறுப்பேற்றார். சேலம் மாவட்டம் பேளூர் பேரூராட்சியில் ரூபாய் 3 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைவாசலில் நடைபெற்ற விழாவில் 22 பிப்ரவரி 2021 திறந்து வைத்தார். அடுத்தது, எரிசக்தி துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் ரூபாய் 6,376 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் நிலக்கரியில் இயங்கும் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை மிக உய்ய அனல் மின் திட்டம் நிலை 3 செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக கொதிகால் எரியூட்டும் நிகழ்வை 24 பிப்ரவரி
2021 தொடங்கி வைத்தார். ராய்காட்டில் உள்ள போகர்பாடாவில் நவசேனா குடிநீர் விநியோக 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அடிக்கல் நாட்டினார். இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு மொரீசியஸ் நாட்டிற்கு இந்தியா ரூபாய் 724.34 கோடி கடனுதவி அளிக்க உள்ளது. அடுத்தது, பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் 26 பிப்ரவரி 2021 60013 என்ற அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் TTTI தரமணி அஞ்சல் அலுவலகத்தின் வரையறைக்கு உட்பட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக தபால் நிலையம் என்ற பெயரில் புதிய தபால் நிலையம் துவங்கப்பட உள்ளது. அடுத்து இனி வருவது மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு. அதாவது தமிழ்நாடு மாநில 2021-22 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள், அதாவது முழு பட்டியல். தமிழ்நாடு அரசின் 2021-22 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை அந்த மாநில நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 41,417.30 கோடியாக இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணிப்பொறி அறிவியல் பாடம் அறிமுகம் செய்யப்படும். காவல்துறைக்கு வரும் ஆண்டில் 9,567 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கரோனா பேரிடருக்கான செலவு தொகை ரூபாய் 13,352 கோடி ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டத்துக்கு 1,738.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்துக்கு இடைக்கால பட்ஜெட்டில் ரூபாய் 5,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். நீதி நிர்வாகத்துக்கு 1,437.82 கோடி ஒதுக்கீடு. மின்சாரத்துறைக்கு 7,217 கோடி ரூபாய். அதே மாதிரி தமிழக தொழில் முதலீட்டு கழகத்துக்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுகாதாரத்துறைக்கு 19,420 கோடி ரூபாய். உயர்கல்வித்துறையில் 5,428.19 கோடி ரூபாய். மீன்வளத்துறைக்கு ரூபாய் 580.97 கோடி ரூபாய். தீயணைப்புத்துறைக்கு 436.68 கோடி ரூபாய். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களுக்கு 688 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்னையை தனித்தன்மை வாய்ந்த நகரமாக மாற்ற 3,410 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. காவல்துறையை நவீனமயமாக்க ரூபாய் 100 கோடி. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்காக ரூபாய் 3,548 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய பேருந்துகள் வாங்க போக்குவரத்து துறைக்கு 623 கோடி ரூபாய். அம்மா சிறு மருத்துவமனைகளுக்கு 144 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக ஊரக வளர்ச்சித்துறைக்கு ரூபாய் 22,218 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு 11,982 கோடி ரூபாய். பழங்குடியின துணை திட்டத்துக்கு 1,276 கோடி ரூபாய். மின்கட்டண மானியங்களுக்கு ரூபாய் 8,834 கோடி ரூபாய். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ரூபாய் 200 கோடி ரூபாய். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ரைட்ஸ் என்ற சிறப்பு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. மதிய உணவு திட்டத்துக்கு ரூபாய் 1,953 கோடி ரூபாய். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 229 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கைத்தறி மற்றும் துணி நூல் துறைக்கு 1,224 கோடி ரூபாய். பயிர் காப்பீடு துறைக்கு 1,738 கோடி ரூபாய். அதே மாதிரி நீர்ப்பாசனத்துக்கு 6,453 கோடி ரூபாய். புதிய நீதிமன்றங்களை கட்ட ரூபாய் 289.78 கோடி ரூபாயும். ஒட்டுமொத்தமாக நீதித்துறைக்கு 1,437.82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 3,717 கோடி ரூபாய். நகர்ப்புற வடிகால் திட்டத்துக்கு 1,450 கோடி ரூபாய். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு 2,350 கோடி ரூபாய். நீர்வள ஆதாரத்துறைக்கு 6,453 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சமூக நலத்துறைக்கு 1,953 கோடி ரூபாய். புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கு 2,470.93 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 1,920.54 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 300 கோடி ரூபாய். கைத்தறித்துறை 1,222 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23
பிப்ரவரி 2021 மற்றும் 24 பிப்ரவரி 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த 2 நாட்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா இதுல 20 அப்ஜெக்டிவ் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம மிக முக்கிய சிறப்பு செய்திகளாக தமிழ்நாடு மாநில 2021-22 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் முழு பட்டியலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி வாயிலா நீங்க பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23 பிப்ரவரி 2021 மற்றும் 24 பிப்ரவரி 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த காணொலியில் உள்ள அதாவது கேள்விகளுக்கு பதில் வேணும்னா, இந்த பிடிஎஃப்ல உள்ள கேள்விகளுக்கு பதில் வேணும்னா அந்த நாளுக்குரிய காணொலியை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. ஆன்சர் வந்து பிடிஎஃப்ல குறிச்சு வச்சு அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் உள்ள பிடிஎஃப் ஃபைலை கம்ப்யூட்டர்லயோ அல்லது மொபைல்லையோ அல்லது டேப்லெட்லயோ நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. அல்லது குறிப்பெடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து தனியா வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் ஒரு வாட்டி ரிவிஷன் பாத்தீங்கன்னா போதும். அந்த தேர்வுகள்ல கேட்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களால பதிலளிக்க முடியும். நன்றி.